எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இது ஒரு நியூவாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பென் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னா, எனக்கு அந்த இன்ட்யூஷனில் அந்த வேர்ட்ஸ் இருக்கட்டும். ஸோ அது நான் பிக்சரைஸ் பண்ணி தான் நான் அந்த ட்ராயிங் பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது, எனக்கு வேர்ட்ஸாவே உங்கள் முன்னாடி ஓகே என்ன எனக்கு வருதோ நான் எழுத போகிறேன். ஸோ இப்போ இது ஒரு வேர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இது டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ சம்திங் உங்களுடைய ஹிடன் ட்ரூத் அப்படின்னு இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த ட்ரூத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை தெரிஞ்சுக்கிறீங்க, இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த ரீடிங் வரும். ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு முன்னாடி இருந்தே தெரிகிற மாதிரி ஒரு ஒரு இந்த ரீடிங் மூலயமா உங்களுக்கு தெரிய வரும். இல்லை சிலருக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே. ஸோ ஸோ இப்போ வேர்ட்ஸ் என்ன வருதோ நான் எழுத போகிறேன். ஓகே. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆல்ரெடி இது பென் ரீடிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீடிங் கண்டிப்பாக ஓகே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன வேர்ட்ஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ என்ன ட்ரூத் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, என்ன சீக்ரெட்ஸ் உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் எனக்கு வர்றது விஷ், journey, the signal, traffic, road, family, dramas, ஓகே. ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது போட்டலாம். ஸோ சம்திங் ஓகே. எக்ஸாம்ஸ், பேப்பர், ரிசல்ட், சாதி, celebration, mistake, no forgive, unforgettable. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே. different genre,
பாத் அப்படின்றத எடுத்துக்கோங்க. வேஸ் நம்பர்ஸ் 7 3 1. இங்கே ஒரு வேர்ட் வருது, எஸ்கேப் அப்படின்றது வருது. ஓகே. ஓகே. ஹெல்த், ரெக்கவர், இங்கே சைனஸ். ஓகே, சைனஸ், ENT, சைல்டு, தூக்கம், ப்ராமிஸ். ஓகே. வேறு நம்பர், இன்னும் ஒரு நம்பர் 4. ஓகே. ஸோ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இது விஷ் ஜேர்னி அப்படின்றது தான் வந்துச்சு. ஸோ சம்திங் உங்கள் லைஃப்பில் ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்க, சில விஷயங்கள் பிகினிங் அப்படின்றது இருக்குது உங்கள் லைஃப்பில். ஸோ அதை நோக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அது ஒரு அந்த ஜேர்னி உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு லைஃப் அப்படின்றது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வருது. ஏதோ நீங்கள் நினச்சிருக்கீங்க, ஸோ டீப் டவுனாக இல்லை ஆசைப்பட்டிருக்கலாம், இல்லை இது ஒரு முன்னாடி உங்களுக்கு டவுட் இருந்திருக்கலாம் அதில். பட் இப்போ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அதில் இருக்கிறீங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மணி வயசில் ஒரு ஒரு க்ரோத் தெரியுது. அது உங்கள் ஒர்க்கில் இல்லை அது பிஸ்னஸில் சம்திங் உங்களுடைய லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங், ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. சிலருக்கு இங்கே லைஃப் ஒரு செலிப்ரேஷன், கல்யாணம் அப்படின்ற மாதிரி போகுது. ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. ஓகே. ஸோ அதே மாதிரி சிலர் இந்த குழந்தைக்காக ஒரு ரொம்ப நாளாக இது எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே தூக்கமும் வந்திருக்கு பக்கத்தில். ஒரு வெயிட் டிலே ஆகிருக்கும் உங்கள் லைஃப்பில். இந்த குழந்தை விஷயத்தில் டிலே ஆகிருக்கும். கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகிருக்கும். பட் இப்போ அந்த குட் நியூஸ் அப்படின்றது அந்த ஜேர்னி உங்களுக்கு தொடரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு வருது. சிலருக்கு இந்த இந்த பாயிண்ட் எடுக்கலாம். ஏன்னா இங்கே இந்த நம்பர்ஸ் கேது, குரு, சூரியன், ராகு அப்படின்றது எனக்கு இன்ட்யூட்டிவ் படி வருது. சிலருக்கு தசாபுத்தி இருக்கலாம். சிலருக்கு இந்த நம்பர்ஸ் டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம். ஸோ சிலருக்கு இது ஒரு லக்கி நம்பராக இருக்கலாம் உங்களுக்கு. சில மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்றதும் தெரியுது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இந்த இந்த இது பார்க்கும்போது ஸோ இங்கே கனெக்ட் ஆகுது. சிலருக்கு புதுசாக ஒரு லைஃப், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜ் லைஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு நல்ல தருணம், ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்றது கிடைக்க போகுது. சிலருக்கு இந்த இப்போ சப்போஸ் ஒரு என்ன சொல்கிறது,
ஸோ அதுக்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஒரு நல்ல டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து யாராவது சொல்லி உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா இந்த கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு போகுது அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. ஸோ ஸோ குட் நியூஸ் இருக்குது இங்கே. அதே சமயம் இங்கே வந்து சிக்னல் டிராஃபிக் ரோட் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் என்ன எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எப்படி இருப்போம். இந்த சிக்னல் டிராஃபிக் ரோட்டில் வந்து ஒரு கன்ஜஸ்டடாக தான் இருப்போம். ஒரு அதர் ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ரோடு இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஓகே. ஸோ அதில் வந்து ஒரு 2 ரோடு இருக்குது, 2 ways. இது வந்து ஷார்ட் ரோடு அப்படின்னு எடுத்துக்கோங்க, இது டைரக்ட் ரோடு அப்படின்றது எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ரோடில் நீங்கள் போகிறீங்க, பட் ஆனால் அங்கே வந்து வழி இருக்கும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் அங்கே வழி இல்லாமல் இருக்குது. சம் டிராஃபிக் இருக்குது, உங்களுக்கெல்லாம் வந்து சட்டுன்னு போக முடியல, அது ஃபாஸ்ட்டாக அங்கே போய் ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ரிவர்ஸ் எடுத்து நீங்கள் அந்த ஷார்ட்கட்டில் போவீங்க. இந்த ஷார்ட்கட்டில் போய் அந்த அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தானே. ஸோ ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது இந்த பாயிண்ட் எப்படி எனக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிலருக்கு இங்கே இதோடையே எனக்கு இங்கே கனெக்ட் ஆகுது, எனக்கு என்னன்னு தெரியலை, இது கனெக்ட் ஆகுது. ஸோ சிலருக்கு வந்து எக்ஸாம்ஸ் பேப்பர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், எப்படி இது ரிலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது வந்து சிலருக்கு வந்து இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரோட்டில் நீங்கள் போக முடியும். இது வந்து பேப்பராக இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், அந்த கோர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் படிக்கிறது. ஓகே, ரிலேட்டட் அது உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெருசாக நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஓகே, பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு செகண்ட் சாய்ஸ் இல்லைனா செகண்ட் வே ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக இங்கே வந்து வேரி ஆகலை. பட் ஆனால் நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல போய் நீங்கள் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் ரீச் ஆவீங்க. சப்போஸ் இது வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி உங்களுக்கு ரிலேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு வேலை, இல்லை வந்து ஒரு 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 படிப்புக்காக, பட் ஆனால் அதுக்குரிய ஒரு ஏதோ ஒரு விஷயம் கனெக்டட் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஃபார்வர்ட் பண்ணும்போது, ஸோ அதில் ஒரு ஒரு நல்ல வழிகள், ஒரு பெருசாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த வெளியே போனால் வந்து அதை விட நல்லா இருக்குமா, இல்லை அச்சீவ் பண்ண முடியுமா, இல்லை அந்த மாதிரி ஒரு யோசனை இருக்கும். அது மணி விஷயத்தில் இருக்கலாம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சைடில் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண டீல் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க மூலயமா ஒரு 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 அதர் ஒரு பெருசாக ஒரு சாய்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் பெருசாக நம்புறதில்லை அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, நம்பிக்கை அப்படின்றது வந்து பெருசாக அதில் இல்லை, பட் ஆனால் அங்கே ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, சட்டுன்னு வர்ற ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, எல்லாருக்குமே ஒரு இருக்குது. ஆனால் அந்த வழி உங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கலாம் அப்படின்னா ரிலேட்டட் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஏதாவது வந்து ஒரு இந்த டிராஃபிக்கில் இந்த ஃபைட் ஏதாவது பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்களாக கூட மேபி இருக்கலாம், அது சூட்டாரவங்க எடுத்துக்கோங்க. பட் ஆனால் பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வருது. ஸோ சிக்னல் பார்த்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே வருது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, மிஸ்டேக் நோ ஃபர்கிவ் அன்ஃபர்கட்டபிள் மொமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இங்கே. ஓகே, சில விஷயங்கள் உங்களால் வந்து மன்னிக்க முடியலை, அந்த மனசு வந்து ஏற்றுக்கலை, அது வந்து உங்களால் மறக்கவும் முடியலை, அது வந்து ஏமாற்றங்கள் தான்.
அந்த மிஸ்டேக் வந்து அது சிறுசாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், ஆனால் அது வந்து உங்களுக்கு ஆழமாக டீப் டவுனாக உங்களுக்கு வந்து பதிஞ்சிருக்கு. அது எப்படிப்பட்ட நபராக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம், அது வந்து உங்களால் வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அது வந்து இங்கே ரிலேட் எப்படி ஆகுது பாருங்கள், ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ ப்ராமிஸில் தான் இங்கே வந்து ஒரு அது ஹோப் வந்து நீங்கள் பெருசாக அவங்க மேலே வச்சுருந்துருப்பீங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து உங்களை விட பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் ஒரு ஏஜ் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ சம்திங் ரிலேட்டட் உங்களுக்கு அந்த ஏமாற்றங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அது மன்னிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சில விஷயங்கள் அந்த என்ன சொல்கிறது, தன்மானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ஸோ இந்த நபர் வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடி. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேபி அந்த பர்சன் ட்வின் ஃப்ளேமாக ஒரு எனர்ஜி கூட எனக்கு வருது. ட்வின் ஃப்ளேமாக இருந்திருக்கலாம். ஸோ உங்களை வந்து மிரர் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. ஈவன் தோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், இல்லை பெருசாக அவங்க மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, இவங்க வந்து என் மேலே எப்போவுமே ஒரு அதீதமான ஒரு பாசம் இருக்குது, இல்லைனா வந்து அவங்க வந்து ஏமாற்றவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்து உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அது வந்து உடச்சிருப்பாங்க. அது வந்து அவங்க பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த ப்ராமிஸாக இருக்கட்டும், அவங்க மேலே அந்த இருந்த அன்பாக இருக்கட்டும், ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். அது வந்து திருப்பி வந்து ஒரு ப்ரோக்கன் ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஆகிருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு திருப்பி வந்து அது பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிச்சிருங்க, மறந்துடுங்க, மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற மாதிரி இருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க தான். பட் ஆனால் அது நீங்கள் வந்து இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து அவங்க மீறி இருக்காங்க, அந்த ப்ராமிஸ் வந்து மீறி இருக்காங்க. அது வந்து தனிப்பட்ட அந்த கஷ்டங்கள் வந்து என்னால் வந்து மறக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த மீனிங் வருது. ஸோ சிலருக்கு வந்து இங்கே வந்து சைனஸ் ப்ராப்ளம், இஎன்டி அப்படின்றது வந்து போயிட்டுருக்கலாங்க. கொஞ்சம் கூலிங் அப்படின்றது சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஸோ இருந்துச்சு, சிவியராக இருக்கலாம், சிலருக்கு மீடியமாக இருக்கலாம், சிலருக்கு இஎன்டி மட்டும் ஒரு நார்மலாக ஜலதோஷம். ஏன்னா இது வந்து வின்டர் சீசன், அதே மாதிரி வந்து ஒரு ஒத்துக்காமல் இருக்கலாம். இது வந்து ஏஜ் வைஸ் கிடையாது, ஒத்துக்காமல் இருக்கலாம். ஓகே, கிடையாது. ஸோ ரிலேட்டட் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும், ஸோ இல்லை வந்து ஒரு கூலிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காமிக்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரெக்வயர் ஆகிற டைம் தான். ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் ரெக்வயர் ஆகிற டைம் தான். ஓகே. சிலர் குழந்தைங்க கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இஎன்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அவங்க என்ன சொல்கிறது, அடம் பிடிச்சாலும் வாங்கி கொடுக்காதீங்க அந்த மாதிரி. ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த 4 பக்கத்தில் இந்த நம்பர், ஓகே, இந்த பாயிண்ட் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் ஜோனர், ஆர் பாத் பேஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கே உங்களோட ஹோல் இதில் வந்து இங்கே ரிலேட் ஆகுதுங்க. எப்படி அப்படின்னா, இது வந்து நீங்கள் உங்களுடைய என்ன சொல்கிறது, நீங்கள் தெரியாத பக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விதமான ஒரு வேஸ் ஜோனர் அப்படின்ற மாதிரி இருக்குது, வேஸ் இருக்குது. ஸோ அது வந்து சில பேர் வந்து ஒரு தைரியமாக அதில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி தெரியுது, இறங்கியிருப்பீங்க, ஒரு அந்த துணிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அது மணியாக இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ சம்திங் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த ரூல் அப்படி இருக்குல்ல, அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல் வந்து உடைக்கிறது இது வருது. ஸோ அந்த அதிலிருந்து
ஒரு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லைஃப் ஒரு உங்களுடைய ரூல் அப்படின்றது கொண்டு வரோம். அது வந்து அந்த ரூல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது அகைன்ஸ்டாக தெரியலாம். ஸோ அது வந்து சில விஷயங்கள் அது வந்து நியாய தர்மம் அடிப்படையில் அதில் வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுடைய இதில் வந்து ஏன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே ஃபேமிலி ட்ராமாஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் அவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், அகைன்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த ரூல்ஸ் வந்து அப்படின்றது வந்து ஒரு அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபேவராக இருக்கலாம். ஸோ பெருசாக ஒரு பொதுவாக அது வந்து ஒரு பெருசாக அந்த மாதிரி தெரியல. ஓகே. அதனால் அது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ மேபி இது வந்து நல்லது கிடையாது, இந்த மாதிரி ஒரு யோசிக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ இது வந்து சம் கர்மாஸ் ஏதாவது வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒரு லைஃப் லெசன் சைக்கிள் ஒரு க்ரியேட் பண்ண போகிறீங்க, க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒருத்தவங்க முதல்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் ஃபஸ்ட் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதாவது வந்து முன்னாடி இருந்துச்சு இது மாதிரி, இப்போ அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இந்த எவ்வளோ பேருக்கு சூட் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இந்த பாயிண்ட் வந்து ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வருது. ஓகே. அந்த ரூல்ஸ் அப்படின்றது வந்து பெருசாக அங்கே வந்து ஃபேவராக இல்லை. அது வந்து சிலருக்கு வந்து ஒரு அகைன்ஸ்டாக இருக்குது. அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் அது அகைன்ஸ்டாக இருக்குது. அது வந்து ஒரு 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 நம்பிக்கை அடிப்படை அப்படின்ற மாதிரி தெரியுது. அது வந்து ஒன்றுமே இல்லை. அந்த நம்பிக்கை வந்து பெருசாக அங்கே இருக்காது. பட் ஆனாலும் அது வந்து ஒரு அது வந்து திணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்கள்ல, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வருது. ஸோ அது வந்து உடைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இப்படியும் இருக்கலாம், இந்த மாதிரியும் ஒரு ஓகே அந்த மாதிரி தெரியுது. அது வந்து நல்லதுக்கு தான். ஓகே. இது குட் ஃபார் இது வந்து குட் தான் ஆக்சுவலாக உங்களோட இது வந்திருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபேமிலி ட்ராமாஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே. இந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸோ ரீசண்டாக இந்த ட்ராமாஸ் அப்படின்றது ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது, எனக்கு இன்ட்யூஷன் எப்படி வருது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது, ஒரு காமனான ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்குது. பட் ஆனால் நீங்கள் அதில் வந்து இருக்கீங்க, அந்த பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. பட் ஆனால் உங்களுக்கு வந்து அது தெரியலை, இல்லை தெரியப்படுத்தலை. வீட்டு பெரியவங்க அப்படின்னு சொல்லலாம், தெரியப்படுத்தலை. உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டு பெரியவங்க அப்படின்றதும் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்றது கூட இருக்கலாம். உங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு சொல்லவே இல்லை, உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க, அந்த பிளேஸில் தான் இருக்கிறீங்க. அவங்கக்கிட்ட டெய்லி பேசுகிறீங்க, பழகுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க அந்த உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட. பட் ஆனால் அவங்க வந்து மறைக்கிறாங்க. ஓகே. அது ரிலேட்டட் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது மணி வைஸ் எடுத்துக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி சைடு எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு திங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. அது வந்து மறைக்கிறாங்க. ஓகே. சொல்லாமல் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வரும், இல்லை தெரிஞ்சுப்பீங்க. அவங்களுடைய ட்ரூ ஃபேஸ் அப்படின்றது வந்து தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, இல்லை முன்னாடி நம்பியிருப்பீங்க அவங்கள, நீங்கள் தெரிய வர போகிறீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வருது. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஒர்த் நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இட் மீன்ஸ் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வந்து ப்ளஸ் பண்ணிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வருது. நீங்கள் வந்து இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஃபைனலாக இங்கே எஸ்கேப் அப்படின்றது வருது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள்ல இருந்து எஸ்கேப் பண்ணுறது நல்லது அப்படின்ற மாதிரியும் வருது. ஸோ
தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.